கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவேளம்பட்டி கிராமத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற பெயரில் திறக்கப்பட்டுள்ள மதுபான கூடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகள். விவரங்களோடு செய்தியாளர் ரவி இணைந்திருக்கிறார். ரவி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவளம்பட்டி என் சந்திராபுரம் செல்லும் சாலையில் தனியார் தோட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற பெயரில் FL2 மதுபான கூடம் நேற்று திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊஞ்சவளம்பட்டி என் சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஊஞ்சவளம்பட்டி என் சந்திராபுரம் பகுதியில் உள்ள சோழபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த சூழலில் அந்த பகுதியில் தனியார் தோட்டத்தில் மதுபான கூடம் திறக்கப்பட்டுள்ளதால் அந்த வழியாக செல்லும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த இடத்தில் மதுபான கூடம் வர அனுமதி அளிக்க கூடாது என அதிகாரிகளிடம் முறையிட்டும் தற்போது இந்த மதுபான கூடமானது திறக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மதுபான கூடத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் அந்த மறியல் போராட்டத்தை கைவிட மறுத்தனர். தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த வழியாக லாரி ஒன்று வந்தது. பொதுமக்கள் நிறுத்துமாறு கூறியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதை மீறி லாரி ஓட்டுநர் லாரியை இயக்கியதால் அங்கிருந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து லாரியை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது திடீரென லாரியை இயக்கிய போது ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி.